முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி இலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணியிருக்கிற இலையை நல்லா 2-3 தரம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மாவில் உப்பு போட்டிருப்போம், அதனால் கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கீரையோட கலர் நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. லேசாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இது இன்னும் நைஸாக அரைகிறதுக்கு இது கூடவே 2 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முடக்கத்தான் கீரை மூட்டு வலியெல்லாம் சரிப்படுத்தும். இன்னும் கொஞ்சம் தேவையான மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் மாவு ஊற்றிக்கலாம். தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, அதை திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குங்க.
இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. தோசை சூப்பராக இருக்குங்க. அதில் போட்டிருக்க மிளகு சீரகம்லாம் அந்த காரம்லாம் நமக்கு நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி நம்ம தோசை கொடுத்தோம்னா வெறுமனே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இதே மாதிரி ஒரு புது டிஷ்ஷோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.